கெட்ட கனவு எல்லாருக்குமே வரும். நம்ம வாழ்க்கையில நடக்கிற கெட்ட விஷயங்கள் எல்லாம் சில நேரங்கள்ல கெட்ட கனவா வந்து நம்ம தூக்கத்துல கூட நம்மளை பயமுறுத்திரும். பில்லி சூனியத்திலே இப்படி ஒரு வழி இருக்கு. இந்த வழிய மரண தந்திரம்னு சொல்லுவாங்க. ராஜஸ்தானை சேர்ந்த மந்திரவாதிகள் இந்த மந்திரத்துல கைதேர்ந்தவங்கன்னு சொல்லுவாங்க. இதை ஒருத்தர் பிரயோகிச்சா 21 நாள் கழிச்சு அந்த மனுஷன் தானாவே இறந்து போயிடுறான். இது மகாராஜா அபீர் சிங் ரந்தாவோட கதை. இவர் பாரதத்தை சேர்ந்த பல ராஜ குடும்பங்கள்ல ஒரு ராஜ குடும்பத்தை சேர்ந்த ஒரே வாரிசு. ராஜாக்கள் காலமெல்லாம் காலப்போக்கில் மாறிடுச்சு. ஆனா ராஜ குடும்பங்கள்ல மகாராஜாவோட பெருமை இன்னும் அப்படியே தான் இருக்கு. இன்னும் அந்த காலத்துல இருந்தவங்க மாதிரியே தான் இருக்காங்க. நான் யோதி சிங் மாதிரி எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு பார்ட்டி பணத்தை நான் எதிர்பார்க்கல. இந்த எலெக்ஷன்ல என் பணத்தை வச்சு போட்டி போடுறதுக்கு நான் தயாரா இருக்கேன். புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்ப லண்டன்ல வானிலை எல்லாம் எப்படி இருக்கு கேட்டிங்களா அண்ணே? இன்னைக்கு மகாராஷ்டிரா சுத்து வட்டாரத்திலேயே மகாராஜாவை எதிர்த்து போட்டியிட ஒருத்தன் கூட ரெடியா இல்ல. நீங்க ரெடியா? விராட், நான் உங்ககிட்ட எத்தனை முறை சொல்றது? கர்வ நீங்க எப்பவுமே அண்ணான்னு கூப்பிடணும், பேரை சொல்லி கூப்பிடக்கூடாது. அதித்தி, விராஜுக்கு கர்வ எப்படி மதிக்கணும்னு சொல்லி கொடுங்க. பெரிய மகாராணி, நான் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஆனா இவனுக்கு தான் புரிய மாட்டேங்குது. ஆனா மகாராஜா பாருங்க, அதித்தி விராஜுக்கு மரியாதைன்னு என்னன்னு சொல்லி கொடுக்கல. வீட்டுல விராஜ் யாரையுமே மதிக்கிறது இல்ல. மகாராணி, விராஜ் இன்னும் சின்ன பையன். ஆனா மகாராஜா, ராஜ பரம்பரைக்கு சில மரியாதைகள் இருக்கு. சரி விடுங்க, எதுக்கு தேவையில்லாத இந்த வாக்குவாதம்? அதித்தி ஒரு ராஜ பரம்பரையில இருந்து வந்திருந்தா அது தெரிஞ்சிருக்கும். வாங்க கர். அதித்தி, கடந்த சில நாட்களா மகாராஜா அபீர் சிங் ஏதோ கவலையில இருந்தாரு. அவரோட இந்த கவலைக்கான முதல் காரணம் அவரோட 2 ராணிகள். மகாராஜாவுடைய கவலைக்கான 2வது காரணம் அந்த பயங்கரமான கனவு. அது மகாராஜாவோட தூக்கத்தை கெடுத்துருச்சு.
காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம். அந்த கெட்ட கனவுகள் யதார்த்த வாழ்க்கையிலையும் அடியெடுத்து வச்சிடுச்சு. மகாராஜா, உங்களை சுத்தி நாலாப்புறமும் சில கெட்ட சக்திகள் இருக்கிறத என்னால் உணர முடியுது. அது மட்டும் இல்லாம இந்த கெட்ட கனவுகள் உங்களுக்கு அடிக்கடி வர்றது என்னுடைய நம்பிக்கையை ஊர்ஜிதப்படுத்துது. உங்க மேல யாரோ இந்த மரண தந்திரத்தை பிரயோகப்படுத்திருக்காங்க. மரண தந்திரமா? என் மேல இதை பிரயோகிக்க எவ்வளவு தைரியம் இருக்கணும்? அது யாரா இருக்கும்? மகாராஜா, எனக்கு மட்டும் அது யாருன்னு தெரிஞ்சா அவனை இழுத்துட்டு வந்து உங்க காலடியில் தள்ளியிருப்பேன். இந்த மரண தந்திரத்துக்கு வேற வழியே இல்லை. அத யாரு செஞ்சாங்களோ அவங்களால தான் அதை எடுக்க முடியும். அதனால இதை தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் மகாராஜா. அது யாருன்னு உடனே கண்டுபிடிக்கணும். மகாராஜா, மரண தந்திரம் பிரயோகிச்ச 21 நாள்ல அந்த பாதிப்புகள் தெரிய ஆரம்பிக்கும். நீங்க கூடிய சீக்கிரமே அந்த ஆளை தேடி கண்டுபிடிச்சாகணும். சார், இதை கொஞ்சம் பாருங்க. இதை பத்தி நாம அப்புறம் பார்த்துக்கலாம். கர், நீங்க படிக்கிற நேரம் வந்துடுச்சு, வாங்க. அம்மா, என்ன கொஞ்ச நேரம் விளையாட விடுங்களேன். உங்களை போய் படின்னு சொல்றேன், உடனே போங்க. விஜயா, கர்ப்ப விளையாட விடுங்க. மகாராஜா, உங்களுக்கு கர்வ பத்தி கொஞ்சமாவது அக்கறை இருக்கா? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? கர்வ் இங்கிலீஷ்ல ஃபெயில் ஆயிட்டாங்க. விஜயா, கர்வுக்கு படிப்பு அக்கா சொல்லி தருவாங்க. வேண்டாம், தேவையில்லை. என் பையனுக்கு நானே சொல்லி கொடுத்துக்கிறேன். எனக்கு யாரோட உதவியும் தேவையில்லை. விஜயா, நீ என்ன மறந்துட்டியா? அக்கா கேம்பிரிட்ஜ்ல படிச்சுட்டு வந்தவங்க. அவங்களால கர்வுக்கு நல்ல படிப்பு சொல்லி தர முடியும்.
இருங்க, நான் அவங்கள கூப்பிடுறேன். அக்கா, 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 என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? அக்கா, இப்பதான் இவங்க எல்லாரும் இங்க இருந்தாங்க. ஆனா இப்போ காணோம். எனக்கு ஒண்ணுமே புரியல. இல்ல, இந்த மாதிரி நடக்கவே கூடாது. உங்களுக்கு என்ன ஆச்சு ராஜா? ஏன் உங்க முகம் எல்லாம் வேர்த்திருக்கு? ஏதாவது பிரச்சனையா? அக்கா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். சொல்லுங்க. எனக்கு யாரோ செய்வனை செஞ்சு வச்சிருக்காங்க. என்னது? ஆமா, மரண தந்திரம். என்னை சுத்தி இருக்கிறவங்களோ இல்ல இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களோ என்னை கொல்லணும்னு பாக்குறாங்க. நீங்க என்ன பேசுறீங்க ராஜா? இதுதான் உண்மைக்கா, இதுதான் உண்மை. இத பாருங்க, நீங்க ஒரு மகாராஜா. அக்கா, இதுதான் காரணமே. நான் மகாராஜாங்கிறது தான் உண்மையான காரணம். அந்த ஆளுக்கு என்ன நேரடியா எதிர்க்கிறதுக்கு தைரியம் இல்ல. அதனாலதான் அவன் செய்வனைய நாடி போயிருக்கான். மகாராஜா, எலெக்ஷன்ஸ் நேரம் இல்லையா? அதனாலதான் கொஞ்சம் டயர்டா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க ரெஸ்ட் எடுத்தே ஆகணும். நான் சொல்றதை கேளுங்க, போய் ரெஸ்ட் எடுங்க. என்ன ஆச்சு ராஜா? என்ன ராஜா, என்ன ஆச்சு? மகாராஜா தனிமையில இருக்கட்டும். மகாராஜா, நீங்க உங்க ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க. இப்போ இந்த விஷயங்கள் கனவோட மட்டும் இருந்தடல, அந்த செய்வினை மகாராஜாவோட வாழ்க்கையில விளையாட ஆரம்பிச்சிருச்சு. மகாராஜா, சரி, அப்ப நீங்க கிளம்பலாம். மகாராஜா, டீ வச்சிருக்கேன். மகாராஜா, நான் ஒளிஞ்சுக்கிறேன், நீங்க என்ன கண்டுபிடிங்க. மகாராஜா ப்ளீஸ், நான் போய் ஒளிஞ்சுக்கிறேன். மகாராஜா, நான் எங்க ஒளிஞ்சிட்டு இருக்கேன்?
மகாராஜா ஏமாந்துட்டாரு. நான் இங்கே ஒளிஞ்சிட்டு இருந்தேன். சரி வாங்க நம்ம வெளியே போய் விளையாடலாம். ராம் சிங், ராம் சிங், ஐயா, இந்த இந்த அலமாரி கதவை கொஞ்சம் மூடுங்க. உங்களை தான் இந்த அலமாரி கதவை மூடுங்கன்னு சொல்றேன். உங்ககிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன், இந்த அலமாரி கதவை தயவு செஞ்சு மூடுங்க. இது ஜோதி சிங்கோட வேலையா தான் இருக்கணும். ஏன்னா ஜோதி சிங்க்கு மட்டும்தான் என்னுடைய மரணத்துல நிறைய லாபம் இருக்கு. என்னோட கையில 12ன்னு யாரும் எழுதின மாதிரி இருந்தது, ரத்தத்தால. அப்படின்னா உங்களுக்கு இன்னும் 12 நாள் தான் பாக்கி இருக்குன்னு அர்த்தம். கூடிய சீக்கிரமே இந்த செய்வனியை யார் செஞ்சதுன்னு நீங்க கண்டுபிடிச்சாகணும் மகாராஜா. எனக்கு நல்லாவே தெரியும் இந்த வேலையை செஞ்சது அந்த ஜோதி சிங் தான். ஜோதி சிங். மகாராஜா, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அரண்மனையை விட்டு அவரை வெளியில அனுப்பிருங்க. என்னது? ஜோதி சிங் ஒண்ணு நம்ம அரண்மனையில இல்லையே. அந்த ஜோதி சிங் உங்க மேல மரண தந்திரத்தை பிரயோகிச்சிருக்காருன்னா அவன் இந்த அரண்மனைக்குள்ள இருந்தா மட்டும்தான் முடியும். ஒருவேளை இப்படி கூட இருக்கலாமே, அவன் அனுப்பின ஆள் நம்ம அரண்மனையில ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா? மகாராஜா, இந்த செய்வினை சின்ன குழந்தைங்களுடைய சாம்பலை வச்சு செய்வாங்க. அதை எடுத்து வச்சுதான் 21 நாள் தொடர்ந்து யார் அழிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. எந்த ஆள் அழிக்கணும்னு நினைக்கிறாரோ அவனால மட்டும்தான் இதை செய்ய முடியும். அதாவது இந்த மரண தந்திரத்துடைய பிரயோகம் ஒரு ஆள் இன்னொரு ஆளுக்கு நேரா செய்யறது. இதை பயன்படுத்தும் போது யாருடைய உதவியும் எடுக்க முடியாது. அப்போ அந்த ஜோதி சிங் இல்லைன்னா வேற யாரு? அது வேற யாரா இருக்க முடியும்? இந்த முறையும் குவரையாவை என்னால கண்டுபிடிக்க முடியல. ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவரை நான் கண்டிப்பா தேடி கண்டுபிடிப்பேன். சமர் சிங், எனக்கு என்னவோ குவர தேடுற வேலைய விட்டுலான்னு தோணுது. அக்கா, ஆமா சமர் சிங், எனக்கு என்னமோ
கோர் இப்போ இந்த உலகத்துல இல்லைன்னு தோணுது. நீங்க எப்படி சொல்றீங்களோ சரிக்கா. மகாராஜாவுக்கு வணக்கம். அக்கா, குரவ் இந்த இடத்தை விட்டு போய் கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆயிடுச்சு. அவர் திரும்ப வரணும்னு நினைச்சிருந்தா அவர் எப்பவோ வந்திருப்பாரு. இனிமே அவரை தேட வேண்டாம் நீங்க சொன்னது சரியான முடிவுதான். நான் உங்களுக்கு ஒன்னு காட்டணும்னு நினைச்சேன். இது என்னோட ஷர்ட்டுக்கா. இது எப்படி உங்ககிட்ட வந்தது? மகாராஜா, எனக்கு இப்பதான் நம்பிக்கை வருது. உங்களுக்கு யாரோ செய்வேன்னு செஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஷர்ட் விஜயாவோட அம்மா தான் எனக்கு கிஃப்டா கொடுத்தாங்க. அப்படின்னா விஜயா? இத பாருங்க ராஜா, எப்படியாவது இத யார் அப்படி செஞ்சிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் நாம யாரையும் எந்த காரணத்துக்காகவும் சந்தேகப்படவே கூடாது. மகாராஜா, மகாராஜா நில்லுங்க. ஹாய்ப்பா. கர்வ், சாரி. வணக்கம் மகாராஜா. மகாராஜா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, அப்புறம் பேசுறேன். விஜயா, நீங்க என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே. விஜயா, நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். விஜயா, விஜயா, கர்வ், கர்வ், உன்னோட முகத்துக்கு என்ன ஆச்சு? நீங்க கீழே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க வெளியே வாங்க. வாங்க வெளியே வாங்க. வாங்க வெளியே வாங்க. இது என்ன விளையாடுற இடமா?
அதித்தி, அக்கா, விராஜ், இது நடந்திருக்க கூடாது. இது நடந்திருக்க கூடாது. இல்ல, இல்ல, இல்ல. என்னாச்சு ராஜா, சொல்லுங்க. என்னாச்சு? அதே மாதிரி காகிதமா? உங்களுக்கு இது எங்க கிடைச்சது? இந்த பூந்தொட்டியிலிருந்து எனக்கு இது கிடைச்சது. உங்களுக்கு நல்லாவே தெரியும்க்கா, என்னுடைய ரூம்ல தினமும் காலையில விஜயா ஒருத்தி மட்டும்தான் பூவை மாத்துவா. அவளோட பொறாமையால அவ இவ்வளவு கேவலமா நடந்துப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலக்கா. என்னால் அவளை மன்னிக்கவே முடியாது. என்னால் அவளை மன்னிக்கவே முடியாதுக்கா. அவ செஞ்ச பாவத்துக்கான பலனை அவ அனுபவிச்சே ஆகணும்க்கா, அனுபவிச்சே ஆகணும். மகாராஜா, இல்லக்கா, இல்ல, வேண்டாம், எனக்கு இப்ப வேண்டாம், ப்ளீஸ். இங்க பாருங்க ராஜா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. எல்லாமே சரியாயிடும். எதுவுமே சரியாகாது, எதுவுமே சரியாகாதுக்கா. இந்த கெட்ட கனவு என்னை சாகடிக்காம விடாது. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நேற்று ராத்திரி கூட எனக்கு கெட்ட கனவு வந்தது. ஆனா அந்த கெட்ட கனவு என் உடம்புல ஒரு அடையாளத்தை ஏற்படுத்திட்டு போயிடுச்சுக்கா. இத பாருங்க. சின்னராணி, நீங்க கவலைப்படாதீங்க. நான் இருக்கிற வரைக்கும் யாரும் எதுவும் செய்ய முடியாது. அக்கா, எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. நீங்க விஜயா கிட்ட ஏதாவது பேசுனீங்களா? இத பாருங்க ராஜா, விஜயா அவ செஞ்ச தப்ப எதையும் ஒத்துக்க மாட்டேங்கிறா. நான் அவளை ரூம்ல வச்சு பூட்டிட்டு வந்திருக்கேன். அக்கா, மரண தந்திரத்திலிருந்து காப்பாற்றவே முடியாதான். அதை யாரு செஞ்சாங்களோ அவங்களால தான் அதை நிறுத்த முடியுமா? நான் இப்போ கொஞ்சம் கூட காலம் கடத்தாம விஜயா கிட்ட போய் பேசி ஆகணும். ராஜா, நான் சொல்றதை கேளுங்க. மகாராஜா, நீங்க எங்க போறீங்க? நீங்க இன்னும் முழுசா குணமடையல மகாராஜா. டாக்டர் சார், நான் உயிரோட இருந்தா தானே நான் குணமடைவேன். வாங்கக்கா. மகாராஜா, பார்த்து. மெல்லமா வாங்க. அட, விஜயா எங்க போயிட்டா?
விஜயா காணாம போய் முழுசா 7 நாள் ஆச்சு. அவளை அரண்மனையிலையும் காணும், அவ அப்பா வீட்லயும் இல்லை. மகாராஜா அபீர் சிங்குக்கு விஜயா காணும்னோன்னு ஒரு விஷயம் தெளிவா தெரிஞ்சிருச்சு. இது எல்லாமே செய்வினையோட பாதிப்புன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. அந்த 21 நாள் ரொம்ப வேகமா ஓடிக்கிட்டு இருந்தது. மகாராஜாவோட தூக்கம் முழுசா கெட்டு போச்சு. அவருக்கு என்ன செய்யறதுன்னு ஒண்ணுமே புரியல. அவரோட பயங்கரமான கனவுகள் அவர் முன்னாடி தென்பட ஆரம்பிச்சது. மரண தந்திரத்தோட இறுதி நிலைமையில அந்த மனுஷனோட நிலைமை ரொம்ப மோசமாகிறதுனால அவங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க. மகாராஜாவும் இப்ப இந்த கடைசி பகுதிக்கு வந்துட்டாரு. இன்னும் கொஞ்ச நாள் தான் பாக்கி இருந்தது. இன்னும் 4 நாள் தான் இருக்கு. இன்னும் 4 நாள் தான் இருக்கு. இன்னும் 4 நாள் தான் இருக்கு. இன்னும் 4 நாள் தான். மகாராஜாவுக்கு வணக்கம். என்ன அடையாளம் தெரியுதா? இதெல்லாம் நீங்க கொடுத்ததுதான். ஞாபகம் இருக்கா இல்ல மறந்துட்டீங்களா? இல்ல, நீ உயிரோட இருக்க முடியாது. இதெல்லாம் உண்மை இல்ல. இது ஒரு கெட்ட கனவு. இதுவும் ஒரு கெட்ட கனவுதான். கெட்ட கனவுதான். இது வெறும் கனவில்ல மகாராஜா அபீர். இல்ல, இது உண்மை இல்ல. இது உண்மை இல்ல. நீ உயிரோடவே இருக்க முடியாது. நான் தான் உன்னை இந்த கையால கொன்ன. வாய்ப்பே இல்லை. வாய்ப்பே இல்லை. இது உண்மையா இருக்க முடியாது. மகாராஜா இல்ல. மகாராஜா 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 சீக்கிரமா தூக்குங்க. இவரை தூக்குங்க. மெல்லமா. இல்ல, முயற்சி பண்ணுங்க. எழுந்திருக்க முடியல. முயற்சி பண்ணுங்க மகாராஜா. முயற்சி பண்ணி பாருங்க. மெல்லமா. என்ன பண்ற? என்ன பண்ற நீ? இங்க பாருங்க பாருங்க.
பாருங்க. அட, மகாராஜாவோட பாதுகாப்புக்கு யாருமே இல்ல. எல்லாரும் எங்க போயிட்டாங்க? நீயா? உன்னாலதான் என் தம்பிக்கு இந்த நிலைமை வந்துருச்சு. நான் உன்னை விட மாட்டேன். அக்கா, நீங்க நீங்க எனக்கு எதுக்காக இப்படி செஞ்சீங்கக்கா? நான் இப்போ உங்ககிட்ட தான்க்கா கேட்டுக்கிட்டு இருக்கேன், எதுக்காக எனக்கு இந்த மாதிரி செஞ்சீங்க? என்னோட கேள்விக்கு இப்பவே உண்மையான பதில் தெரியணும்க்கா. நீங்க ஏன் என்ன இப்படி செஞ்சீங்க? குவர்க்காக தான், என்னுடைய குவர்க்காக தான். அவரை நீங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி கொன்னுட்டீங்க. இது உண்மைதானே? இது எனக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் தெரியும். நீங்க என்னோட குவரை என்கிட்ட இருந்து பிரிச்சு என் வாழ்க்கையை ஏன் நாசம் பண்ணீங்க? ஏன்? அதனாலதான் நான் படுற கஷ்டத்தை நீங்களும் அனுபவிக்கணும்னு நினைச்சேன். அதனாலதான் நீங்க என் மேல மரண தந்திரத்தை பிரயோகிச்சீங்களா? அதுவும் உங்களோட சொந்த தம்பி மேலேயே. இது ஒண்ணும் புது விஷயம் இல்லையே. மந்திர தந்திரத்தை நம்ம பல வருஷமா கைப்பற்றிட்டு இருக்கோமே. இங்க பாருங்க ராஜா, இத்தனை நாள் நான் மந்திர தந்திரங்களை உங்க நல்லதுக்காக பிரயோகிச்சேன். நீங்க எதுக்காக என் குவரை என்கிட்ட இருந்து பிரிக்கணும்? அதனாலதான் உங்க மேல மரண தந்திரத்தை உபயோகப்படுத்த நான் முடிவு பண்ணிட்டேன். நான் அந்த குவரை தான் காதலிச்சேன். அவரை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன்னு உங்களுக்கு தெரியுமே. அவரை காதலிச்ச பாவத்துக்காகவா அவரை நீங்க கொன்னுட்டீங்க? எதுக்காக இப்படி செஞ்சீங்கன்னு சொல்லுங்க. உங்களையும் நம்ம அப்பாவையும் காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் செஞ்சேன்க்கா. குமருக்கு உங்க மேல இருந்தது உண்மையான காதல் இல்லக்கா. இல்ல, அவனோட லட்சியம் எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த ராஜ குடும்பத்துல ஒரு அங்கமாகி இந்த குடும்பம் மொத்தத்தையும் அழிக்கணுங்கிறது அவனுடைய எண்ணம். இதுதான் அவனுடைய லட்சியம். ஒருவேளை உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், அந்த குமார் நம்ம அப்பாவோட பழைய எதிரி பைரவோட ஆளு. அந்த ராஜ்குமாரி கோகிலா என் கை பிடிக்குள்ள இருக்கா. கூடிய சீக்கிரமே விக்ரம் சிங்கோடைய மாப்பிள்ளை ஆயிடுவேன். நீங்க அந்த வீட்டு மாப்பிள்ளை இல்ல, மகாராஜாவா ஆகணும். மகாராஜாவா? நீங்க என்ன சொல்றீங்க? மகாராஜா விக்ரம் சிங் அப்பீருக்கு பதிலா எனக்கு அந்த பொறுப்பை கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, ஆனா மகாராஜாக்கும் ராஜகுமாரருக்கும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா புது மகாராஜா நீ யாருன்னு நினைச்ச? நான் தான். ராம் சிங், ராம் சிங். சொல்லுங்க மகாராஜா. ராம் சிங் அந்த பைரவும் குமாரும் பேசிட்டு இருந்த விஷயத்தை கேட்டுட்டான். அந்த குமார் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த ராஜ்யத்துல ஒரு அங்கமா மாறுறதுக்கு முன்னாடி நாங்க அவனுக்கு எங்களோட முடிவை காட்டிட்டோம்க்கா. இது உண்மைதான் அக்கா. கொன்னது நான் தான், அந்த பாவத்தை செஞ்சது நான் தான். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அந்த பாவத்துக்கு அனுபவிச்சு ஆகணும்னு எனக்கு தெரியும். ஆனா அதுக்கான தண்டனை என் அக்கா கையாலேயே கிடைக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை.
அந்த ராத்திரிய எங்களால மறக்கவே முடியாது. ஒவ்வொரு நிமிஷமும் விலை உயர்ந்தது. மகாராஜா அபீர் மரணத்தோட வாயில் பக்கத்திலே இருந்தாரு. ஆனா நாங்க அவரை மரணத்திலேருந்து மீட்டு கொண்டு வர போராடிக்கிட்டு இருந்தோம். கடைசியில அந்த மரண தந்திரத்தை சரி செஞ்சுட்டாங்க. மகாராஜாவுக்கு செஞ்சு வச்ச சூனியம் விலகிடுச்சு. அவங்க எல்லாரும் சேர்ந்து மகாராஜாவோட உயிரை காப்பாத்திட்டாங்க. மகாராஜா அபீர் இன்னைக்கும் உயிரோட தான் இருக்கார். ஆனா அவர் இன்னும் முழுசா குணம் அடையவே இல்லை. மரண தந்திரத்தை திருப்பி விட்டது ராஜ்குமாரி கோகிலாவை ரொம்பவே பாதிச்சது. அவங்க இந்த சம்பவம் நடந்த சில தினங்கள்லயே இறந்துட்டாங்க. நம்ம பேரனாமல் எக்ஸ்பர்ட் வேணு சந்தல் என்ன சொல்றாங்கன்னா, பிளாக் மேஜிக்ல மரண தந்திரம் ரொம்ப ஆபத்தான பிரயோகம்னு சொல்றாங்க. யார் மேல இதை பிரயோகிக்கிறாங்களோ அவங்களுக்கும் இது ஆபத்து, யார் இதை செய்யறாங்களோ அவங்களுக்கும் இது ரொம்பவே ஆபத்து. மரண தந்திரத்தை அவங்களோட சுயநலத்துக்காக செய்யறதோ இல்ல ஒரு அப்பாவி மேல பிரயோகிக்கிறதும் இந்த தந்திரத்திலேயே செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி துஷ்ட ஆத்மாக்கள் கிட்ட சிக்கிக்கிட்டு அவஸ்தைப்படாம இருக்க பாதுகாப்பு கவசங்களா இருக்கிற மந்திரங்களை ஜபிச்சுக்கிட்டே இருந்தா அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது.